கன்னியாகுமரி மாவட்டம் கடற்கரையோர கிராமம்தான் இந்த அழகான கொல்லங்கோடு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம். நூற்றாண்டு பழமையான இந்த கோவில் காளி வழிபாட்டிற்கான கோவில். ருத்ரா பத்ரா என்ற 2 சங்கல்பங்களில் இரு தேவியரை வழிபடும் கோவில். இங்கு நடக்கும் தூக்க வழிபாடு கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்ற சிறப்புடையது. இங்கு வட்டவிளை வெங்கஞ்சி என்று 2 கோவில்கள் உண்டு. இதில் வட்டவிளை மூலக்கோவில், வெங்கஞ்சி தூக்க வழிபாடு நடக்கும் கோவில். தூக்க வழிபாடு தமிழ் மாதமான பங்குனி மாதம் பரணி நட்சத்திரத்தில் நடைபெறக்கூடியது. அதற்கு முன்பு 10 நாட்களாக இந்த வெங்கஞ்சி கோவிலில் திருவிழா நடைபெறும். அப்படிப்பட்ட இந்த கோவிலில் சிலை வழிபாடு கிடையாது. சால கிராமம் கொண்டு தங்கத்தால் பொதிந்து உருவாக்கப்பட்டதே சிலை. இந்த மூலக்கதையை பார்த்தோம்னா, வில்லுமங்கலம் சுவாமிகள் பத்மநாப சுவாமி கோவில் பிரதிஷ்டை முடித்து கன்னியாகுமரிக்கு தீர்த்த யாத்திரை செல்லும் வழியில் இந்த கோவில் தற்போது அமைந்துள்ள வட்டவிளை கோவிலின் முன்புறம் உள்ள புரைக்கால் வீட்டில் தங்கியதாகவும், அந்த குடும்பத்திற்கு குலதெய்வம் இல்லை என்றதால் இரு சால கிராமத்தை வழிபட கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. பிற்காலத்தில் ஏற்பட்ட இயற்கை சீற்றத்தால் அந்த புரைக்கால் மனை சேதமடைந்து பாலடைந்தது. பின் 2 தலைமுறை காலங்களுக்கு பின் புரைக்கால் கிணறில் தண்ணீர் இறைக்கும் போது அந்த இரு சால கிராமம் கிடைத்ததாகவும், வேத விற்பனர்களை வரவழைத்து பிரசன்னம் செய்து பார்த்தபோது அன்னை பத்ரகாளியின் அம்சம்தான் இந்த சால கிராமம் என்றும், அன்று முதல் இன்று கொல்லங்கோடு கிராமத்தின் தேவதையாக ருத்ரா தேவியும் பத்ரா தேவியும் அருள் புரிகிறார்கள். குழந்தை இல்லாத தம்பதிகள் குழந்தை வேண்டியும் குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு வேண்டியும் இந்த தேவியை வேண்டுகிறார்கள். வேண்டுதல் நிறைவேறியர்கள் இதுபோல தூக்கவில்லில் குழந்தையை தூக்க வழிபாட்டிற்காக அன்னைக்காக அர்ப்பணிக்கிறார்கள். இந்த தூக்கவில் பார்த்தோம்னா 40 அடி உயரம் கொண்டது. இருவில் 4 குழந்தைகளை ஒரே நேரத்தில் கோவிலை சுற்றி ஒரு முறை வலம் வருவார்கள். ஒவ்வொரு தூக்க வழிபாட்டிலும் 2000 முதல் 2500 குழந்தைகள் தூக்கம் நடைபெறுகிறது. இன்னொரு முக்கியமான சிறப்பு என்னன்னா, குழந்தையை தூக்குபவர்கள் தூக்கத்தின் 7 தினங்களுக்கு முன்பே இங்கு வந்து ஆலயத்தின் வளாகத்தில் தான் தங்க வேண்டும். இந்த நாட்களும் கோவிலில் வளாகத்தில் தயார் செய்யப்படும் உணவே உண்ண வேண்டும். தினமும் அதிகாலை எழுந்து குளித்து தேவியை வழிபட்டு மனதையும் உடலையும் திடப்படுத்த பயிற்சிகளையும் இங்கு நடைபெறுகிறது. குழந்தைகளின் பெயர்கள் தூக்க நேர்ச்சைக்காக வரிசையாக குழுக்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். முதல் ஓடும் வண்டியோட்டம் அன்னைக்காக அர்ப்பணிக்கப்படுகிறது. இந்த தூக்க நேர்ச்சியை பார்த்தோம்னா, கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், அப்புறம் கேரள மாநிலத்தில் திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழை, பத்தனந்திட்டை மாவட்டத்தில் இருந்து கூட பக்தர்கள் இங்கு வந்து தூக்க வழிபாடு செய்கிறார்கள். இந்த கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தாலும் கேரள முறைப்படியே பூஜைகள் நடைபெறுகிறது. இந்த தூக்க வில்லில் 4 மர சக்கரங்களும் 2 மர வில்களும் பொருத்தப்பட்டிருக்கும். அடுத்ததாக கொல்லங்கோடை பற்றி பார்த்தோம்னா, கலிங்க போரில் தோற்றவர்கள் இந்த பகுதிக்கு வந்து குடியேறி பத்ரகாளியை தங்கள் குலதெய்வமாக வழிபட தொடங்கியதாகவும், இதனாலேயே இந்த பகுதி கலிங்கராஜபுரம் என்று அழைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இப்போ அதுக்கு சாட்சியாக நம்ம பார்த்தோம்னா, கொல்லங்கோடிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் கலிங்கராஜபுரம் என்ற ஒரு ஊரும் உள்ளது. இப்போ நம்ம பார்க்குறது, தூக்கக்காரர்கள் காலையிலே எழுந்து முட்டுக்குத்தி நமஸ்காரம் மற்றும் உடற்பயிற்சிகளையும் செய்து இந்த வளாகத்திலே தயார் செய்யப்படக்கூடிய எளிமையான உணவுகளை உண்ணுவாங்க. கொல்லங்கோடு ஆலயத்தை பற்றி மற்றொரு சிறப்பை பார்க்கணும்னா, கிட்டத்தட்ட 130 ஆண்டுகளுக்கு முன்பு ஆலய நுழைவு போராட்டம், அதாவது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் கோவிலில் வழிபாடு செய்வதற்கு தடை ஏற்பட்டிருந்த காலத்துங்களிலே
இந்த பத்ரகாளி அம்மன் கோவிலில் சாதி மத வேற்றுமைகளை களைந்து எல்லாரும் வழிபட்டிருக்காங்க. இன்றும் கூட தலைமை பூஜாரியாக இருப்பது கொல்லர் சமுதாயத்தில் பட்டவர்கள் தான் இந்த கோவில் பத்ரகாளி அம்மனுக்கு பூஜை முறைகளை இந்த பத்ரகாளி ஆலயத்தில் சிவன், கணபதி, நாகராஜா, பிரம்மராட்சசு ஆகிய சன்னதிகள் உள்ளது. இந்த கோவிலில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பரநேற்று என்ற திருவிழா நடைபெறுகிறது. அதாவது பரநேற்று என்ற திருவிழா பார்த்தோம்னா தேவி அசுரனை வதம் செய்ததாக நம்பப்படுகிறது. அந்த தினத்தில் இந்த கோவில் கன்னியாகுமரி மாவட்ட தலைநகரம் நாகர்கோவிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவிலும், திருவனந்தபுரத்திலிருந்து 45 கிலோமீட்டர் தொலைவிலும், களியக்காவிளையிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. இந்த கோவிலுக்கு அதிகமான பஸ் வசதி உள்ளது. மேலும் பல கோவில்களை பற்றி தெரிஞ்சுக்க நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெரிட்டேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் தமிழ்நாட்டில் இந்த கோவிலை பற்றி அதிக பேருக்கு தெரிய வரும். நன்றி.